இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஒரு நிமிஷம் நீங்க பார்க்கிறதுக்காக ஒரு 3 மணி நேரம் செலவு பண்றாங்க, தூக்கத்தை இழக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் பணம் பண்றாங்களான்னா இல்லை. டெல்லியிலையும் பாம்பேலையும் இருக்க இன்ஃப்ளூயன்சர் 100 ரூபா சம்பாதிச்சா நம்ம ஊர் ஆளுங்க அண்டர் செல் பண்ணி 20 ரூபா தான் பண்றாங்க. விளம்பரத்தின் மூலியமாக வருகின்ற வருமானத்தை மட்டுமே நம்புகிறார்கள். அதையே தொழிலாக ஆக்குவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. We like them, we want to work with them, but there is no compulsion. நான் ஒரு அடையாத ஆலமரம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஒரு பறவைகள். அந்த பறவைகள் எப்பொழுது வேணாலும் இந்த ஆலமரத்துக்கு வரலாம். தேவையில்லாத போது பறவைகள் செல்லலாம். நான் செய்த தவறுகளை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். புதுசா பண்ணுங்க நான் செய்யாத தவறுகள். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஒரு நிமிஷம் நீங்க பார்க்கறதுக்காக ஒரு 3 மணி நேரம் செலவு பண்றாங்க, தூக்கத்தை இழக்கிறாங்க. ஆனால் நாம் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் பணம் பண்ணுறாங்களான்னா இல்லை. டெல்லியிலையும் பாம்பேலையும் இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் 100 ரூபா சம்பாதிச்சா நம்ம ஊர் ஆளுங்க அண்டர் செல் பண்ணி 20 ரூபா தான் பண்ணுறாங்க. அவங்க அந்த விளம்பரத்தின் மூலியமாக வருகின்ற வருமானத்தை மட்டுமே நம்புகிறார்கள். அதையே தொழிலாக ஆக்குவதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. ஸோ இப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஓகே, அவங்க போய் தூண்டில் மீன் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. மற்ற ஊரில் விசைப்படுகளை போய் பிடிக்கிறாங்க. ஆமாம், இந்த விசைப்படுகளை மீன் பிடிச்சா என்ன லாபம்னா ஒரு 10 நாள் கடலுக்கு போக வேணாம். ஆனால் நாம் அன்றாடம் காட்சிகளாக இருந்தால் தினசரி போய் மீன் பிடிக்கணும். அதை எப்படி தவிர்ப்பது? பேசிக்கலி ஐ வாண்ட் டு டீச் தம் ஹவு டு பில்டு வெல்த் அண்ட் ஹெல்த். நார்மலாக நான் ஹெல்த் அண்ட் வெல்த்துன்னு தான் சொல்வேன். ஆனால் அவங்களுக்கு புரியாது. முதல்ல ஹெல்த்தை பில்டு பண்ணி தான் வெல்த் பில்டு பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இப்போ கிரியேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லும் போது உங்களோட வீடியோஸே நிறைய பேர் ஒரு இந்தியன் ஹெல்த் அம்பாசிடர்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தே ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அபவுட் யோர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நான் வெல்த் பில்டு பண்ணுறது எப்படின்றதுக்கு தான் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு இந்த வெல்த்து ஒரு ப்ரீ கண்டிஷன். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த சுவர் மாதிரி இந்த ஹெல்த்து முக்கியம். அதுக்கப்புறமா இந்த பெயிண்டிங் வெல்த்து. ஸோ அந்த கிரியேட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஈவெண்ட் மூலமா தெரியாமல் இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அட்மிட்டட் டிசையர் தே வாண்ட் டு பி அன் இன்ஃப்ளூயன்சர். அன்அட்மிட்டட் டிசையர் தே வாண்ட் டு ஏர்ன் மணி அண்ட் ஹாப்பினஸ் பை ஃபுல்ஃபில்லிங் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் தி வியூவர்ஸ். புரியுதா? அவங்க ஒவ்வொரு வியூவருக்கும் அவங்களுக்கே தெரியாத விஷயங்களை சொல்லி தானே அவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் அவங்கள எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இது வருஷம் நடத்தும் ஒரு கோலாகோலம்னு வச்சுக்கிங்களேன். இந்த விழாவுக்கு நாங்கள் எதுவும் அட்மிஷன் ஃபீலாம் வாங்கலை. அவர்கள் வருகை தந்தால் போதும்.